pregnancy வேண்டாம் நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னா அவளுக்கு சேஃப்னா என்ன அன்சேஃப் அபார்ஷனா என்னன்னே தெரியல. நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஃபார்மசில இருந்து just like that போய் ஒரு மெடிசன் வாங்கி they just take it. So do you think that's right? நிறைய countries in the world abortion remains illegal. It's very very sad that Indiaல வந்து almost 15 million people undergo abortions per year and almost 10 to 12 deaths are happening by every day for unexpected pregnancies. There are many legal framework under which we can do these terminations. Mother doesn't want it, or it is harmful for her mental health, or the baby's health is not okay. It is legally allowed to do terminations. First of all, unprotected intercourse, it is not to be followed. A couple is engaging in sexual activity. The pregnancy prevention பண்றதுக்கு methods என்ன நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளா யூஸ் கண்டிப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரெக்னன்சிஸும் யூட்ரஸ்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது தெரியாம மெடிசன் சாப்பிட்டுட்டாங்கன்னா அது டோன்ட் யூ திங்க் இட்ஸ் கோனா பி ரியலி ஹசார்டஸ் டு தி ஹெல்த்? அவங்களே செல்ஃபா மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். அது கர்ப்பை உள்ள இருந்த பிரெக்னன்சி பாதி வந்துச்சா, இல்ல எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்ததா, இல்ல மிஸ்ட் அபார்ஷனா, பிரெக்னன்சி க்ரோ ஆகலையா, lands the mother in a very unsafe situation, threat to her life. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்மளோட இன்னொரு டாக்டரும் இருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் சீரீஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது வித் டாக்டர் மனோலக்ஷ்மி, சீனியர் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் டைரக்டர் அட் குணசேகரன் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் டி நகரில். ஸோ என்ன டாபிக் பேச போகிறோம்? நிறைய பேர் இந்த டாப்பிக்கை கேட்டாலே ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அபார்ஷன் கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் அந்த அபார்ஷனை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ், நிறையா மித்ஸ், நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு தான் we have டாக்டர் மனோலக்ஷ்மி. Hello, I'm very happy to be here. Thank you so much for accepting to come. ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சரி நிறைய பேருக்குமே நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கூட எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கு இல்லையா? நார்மல் ப்ரெக்னன்சினா they are so happy, they are overwhelmed and everything goes on fine. But in case they end up with miscarriages ஆகட்டும், இல்லைனா சே அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ், டோன்ட் யூ திங்க் மேம் நம்ம இந்த லாஸ்ட் 1 year கோவிட்க்கு அப்புறம் டோன்ட் யூ திங்க் தட் plenty of unwanted pregnancies started? That is true, that is very true. ஏன்னா the opportunities for people were like that and social situation வெளியே இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால and நிறைய outside recreation facilities இல்லாததுனால the definitely the number of unexpected unplanned pregnancies we have been seeing a lot. And when it's an unplanned or unwanted pregnancy, it is not a simple matter for the couple itself. It's different story when it's a planned pregnancy, wanted pregnancy, family oda support oda illa family oda encouragement oda pregnant agi deliver agarது it's an entirely different thing compared to a pregnancy that was not planned. So not only they have to deal with the family, and they also have to deal with their own emotions. அதாவது ஒரு pregnancy ஒரு உயிர் இது நமக்கு at this point of time நம்ம ரெடியா இல்லைன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும்போது what to do about it என்றது is a very very difficult and emotional decision for the couples. Many people think it is வேண்டாம், pregnancy வேண்டாம், நம்ம abortion பண்ணிடலாம் அப்படின்னா அவளுக்கு சேஃப்னா என்ன அன்சேஃப் அபார்ஷனா என்னன்னே தெரியல. லைக் அவள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். போய் நம்ம ஃபார்மசிலேருந்து just like that போய் ஒரு மெடிசன் வாங்கி அந்த ஃபார்மசிஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ they just take it. So do you think that's right? Do they have to come and meet a gynecologist if they're planning to not to continue the pregnancy? See, certainly it is not the right way to do things. See, fortunately நம்ம இருக்கிற country இந்தியாவில் MTP ஆக்ட்ன்றது 1972லே பாஸ் பண்ணியிருக்காங்க, which legalizes abortions. அதாவது abortion நம்ம pregnancy continue பண்ண வேண்டான்ற situationல the government allows
termination of pregnancy. This is a very very positive thing because நிறைய countries in the world abortion remains illegal, but we are fortunate to live in a country where women's rights over her body க்கு நிறைய importance கொடுத்திருக்கிற countryல இருக்கும்போது it's very very sad that women try to hide it or try to think that இது யார்கிட்டயும் பேச முடியாது சொல்ல முடியாதுன்ற விஷயம் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Almost இந்தியால வந்து almost 15 million people undergo abortions per year, and almost a huge number are going to untrained or unethical practices to have their abortions. So almost 10 to 12 deaths are happening by every day for unexpected pregnancy. So when we have so many proper legal channels to do it, it's not it's a very hard feeling for us நம்ம வந்து இந்த மாதிரி complications பார்க்கும்போது. So there are many legal framework under which we can do these terminations. For example, when the reasons are clear, either the mother doesn't want it or it is harmful for her mental health or the baby's health is not okay, it is legally allowed to do terminations. So up to about 8 to 9 weeks medicines late terminate பண்ணலாம். Up to 12 weeks there are surgical methods. Up to 20 weeks we are allowed to terminate when two gynecologists concur that the pregnancy cannot continue safely. So within the legal framework, definitely we can perform safe abortions. So definitely patients have to meet a gynecologist. So ஒரு gynecologist பார்க்காம நீங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்மசிக்கு போயோ இல்லை நீங்களாவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாராக இருக்கட்டும், நீங்கள் அன்மேரிடாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம் மேம், ஒரு couple of weeks முன்னாடி நிறைய பேர் அன்மேரிட் ப்ரெக்னன்சிஸ், கல்யாணம் ஆக போகிறவங்க எவ்வளோ பேரோ ப்ரெக்னன்சியோட வராங்க. என்ன ஆறுதுன்னா நிறைய பேர் ரொம்ப லேட்டாக வராங்க. ஸோ இட் மேக்ஸ் treatment very difficult, isn't it, ma'am? So first of all, unprotected intercourse வந்து it is not to be followed, and when a couple is engaging in sexual activity, the pregnancy prevention பண்றதுக்கு methods என்ன, நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளா யூஸ் கண்டிப்பா பண்ணணும். over and beyond that periods miss ஆச்சு இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போன்னு மாதிரி டவுட் இருக்கும் போது டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை அப்ரோச் பண்ணணும். ஒன்லி தென் நாங்கள் வந்து how many weeks of pregnancy, intrauterine pregnancy-யா, இது என்ன மெத்தடில் டெர்மினேட் பண்ணால் சேஃபாக இருக்கும்ன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கரஸ்பாண்டிங்காக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் we can advise. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஸோ why do you think மேம் நம்ம ஸ்கேன் பண்ணுறது, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி one we need to know whether it is a single baby or twins. ரெண்டாவது we need to know where it is located. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ரெக்னன்சிஸும் யூட்ரஸில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது தெரியாமல் மெடிசன் சாப்பிட்டுட்டாங்கன்னா அது டோன்ட் யூ திங்க் இட்ஸ் கோன் பி ரியலி ஹசார்டஸ் டு த ஹெல்த், மதர்ஸ் ஹெல்த்? கரெக்ட், பிகாஸ் அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம்ல, வென் சம் உமன் டேக்ஸ் மெடிசன்ஸ், அவங்களே செல்ஃபாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அது கர்ப்பை உள்ளே இருந்த ப்ரெக்னன்சி பாதி வந்துச்சா, இல்லை எக்டாபிக் ப்ரெக்னன்சியாக இருந்ததா, இல்லை மிஸ்ட் அபார்ஷனாக ப்ரெக்னன்சி க்ரோ ஆகலையா. இட் gets very difficult to handle a pregnancy when medicines have already been taken, and not only is it difficult, it is unsafe for the mother. So or collapsed ectopic pregnancy, uterusக்கு வெளியே இருந்தது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அது lands the mother in a very unsafe situation, threat to her life. So visiting a gynecologist, dating the pregnancy, எத்தனை வாரம் pregnancy, அதுக்கு என்ன மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்குன்றது கிளாரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது is always the safest option. True. Correct. So the main takeaway points, if at all ஒரு குழந்தை இருக்கோ, நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலையோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணி யூ ஹேவ் 2 children ஆல்ரெடி பட் யூ ஹவ் பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க, ஆஸ் மேம் ரைட்லி பாயிண்டட் அவுட், அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இருந்தாலும், இல்லை யூ பை மிஸ்டேக் யூ பிகம் ப்ரெக்னென்ட், earliest possible உங்கள் டாக்டரை மீட் பண்ணுங்கள், உங்கள் கைனகாலஜிஸ்ட். You have to meet a gynecologist. Do not take medications without meeting a gynecologist. That's the first point. Second point, an ultrasound is extremely important to know where the pregnancy is, and குழந்தை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, ஹார்ட் பீட் இருக்கா, அது எல்லாமே முக்கியம். அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் will prescribe medicines, and அப்புறம் அதுதான் what we are trying, both of us are trying to reiterate the point that is what is called as safe abortion. Abortion என்றது
நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஆஸ் மேம் ரைட்லி பாயிண்டட் அவுட், தெர் ஆர் இண்டிகேஷன்ஸ் வேர் டாக்டர்ஸ் நாங்களே வந்து when the pregnancy is not going all right, நாங்களே நிறையா முறை வந்து டெர்மினேஷன் சஜஸ்ட் பண்ணுவோம். when the baby is not well, not growing well, or the babyக்கு ஏதான இஷ்யூஸ் இருந்தால் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் it has to be done under medical supervision.